வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் வர மேக்ஸ் கொஸ்டினுக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7th கொஸ்டின்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6 கொஸ்டின் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிவிட்டு இது பாருங்கள். ஸோ வரிசையாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம மேக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகிற வீடியோஸில் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th கொஸ்டின் பார்த்துடலாம். இஃப் A equal to 1, 2, 4, 3 then a squared minus 4a plus 5i equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ ஒன்று கொடுத்துட்டாங்க. ஏ இதுனா இதோட வேல்யூ என்ன, அதாவது a squared minus 4a plus 5i இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, நான் திரும்ப கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஏ இதுனா இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸுமே நோட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்க ஏவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1, 2, 4, 3. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 5i. ஃபஸ்ட் நான் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்து 4a கண்டுபிடிக்கணும், அடுத்து 5a கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ a ஸ்கொயர்னால் என்னது, a இன்ட்டு a ஸ்கொயரோட வேல்யூ என்ன, a இன்ட்டு a. ஸோ ஏவோட வேல்யூ 1, 2, 4, 3. அதே இன்னொன்று 1, 2, 4, 3 சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏவோட வேல்யூ நான் ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு பெருக்க போகிறோம். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை பெருக்கணும்னா ரோ இன்ட்டு காலம். ஓகேங்களா, அதாவது ஆர் இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 1 to 1, 4. 1 into 1 ஃபஸ்ட்டு போகணும். 1 into 1 ப்ளஸ் 4 into 2 என்ன வரும், 1 into 1 1 ப்ளஸ் 4 into 2 8. அதாவது 4 2 8, 1 8னா 9. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 9. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் 1 into 2 ப்ளஸ் 2 into 3. ஓகேங்களா, 1 into 2 2 ப்ளஸ் 2 into 3 6. 6 2 கூட்டினா 1 into 2 ப்ளஸ் 2 into 3. ஓகே, 2 எடுத்துருக்கோம். ஸோ 2 ப்ளஸ் 6 8. 6 2 கூட்டினா 8. அப்போ செகண்ட்க்குரிய ஆன்சர் 8. நெக்ஸ்ட்டு இதுவும் எடுக்க போகிறோம். ஸோ 1 into 4 ப்ளஸ் 4 into 3. 1 into 4 ப்ளஸ் 4 into 3. ஒரு நாள் 4, 4 3 12. 12 4 கூட்டினா 16. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 16. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் 4 into 2 ப்ளஸ் 3 into 3. 4 into 2 8, 3 into 3 9. 9 ப்ளஸ் 8 17. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் 17. புரியுதா உங்களுக்கு, எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஸோ நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட பொறுமையாக வேணும், இல்லை எப்படி மேட்ரிக்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணணும், மேட்ரிக்ஸோட பேசிக் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு 4a. ஃபஸ்ட் நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ 9 8 16 17. 9 8 16 17. ஸோ அடுத்து 4a கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 இன்ட்டு a. ஏவோட வேல்யூ 1 2 4 3. இப்போ இதில் இருக்க ஒவ்வொன்றையும் 4 பெருக்கணும். ஃபஸ்ட்டு 1 2 4 3 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 4 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 3 இன்ட்டு 4. இதுதான் இதோட மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு நாள் 4 4 2 8, 4 16, 3 12. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு நாள் 4 4 2 8, 4 16, 3 12. ஸோ எல்லாமே வந்துடுச்சு. ஸோ 4a நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
4A வந்து 4, 8, 16, 12. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது 5i. ஸோ ஏ வந்து கொடுத்துருக்காங்க, ஐ கொடுக்கவே இல்லை. ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஐ வந்து ஒரு பெர்மனண்ட் வேல்யூ, ஐயோட வேல்யூ வந்து பெர்மனண்ட். இந்த பை அதுக்கெல்லாம் எப்படி ஒரு பெர்மனண்ட் வேல்யூ இருக்கோ அதே மாதிரி மேக்ஸில் ஐ அப்படின்ற மேட்ரிக்ஸ்க்கும் பெர்மனண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 0, 0, 1. ஸோ இதுதான் வந்து ஐயோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூவும் 5 போட்டுடணும். அப்போ என்ன வரும்? 5 × 1, 0, 0, 1. ஸோ என்ன வரும்? 5 × 1, இதில் இருக்க ஒவ்வொன்றையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 0, 5 × 0, 5 × 1. ஸோ இதான் மேட்ரிக்ஸ். இப்போ 1 5 5, 0 5, 0 5, அதாவது 5 0 0 5. இதுதான் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 5 0 0 5. ஸோ எப்படி பெருக்கிறோன்றது புரிஞ்சாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போது a² கண்டுபிடிச்சிட்டோம், 4a கண்டுபிடிச்சிட்டோம், 5i அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a² 4a 5i. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ a² வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், மைனஸ் 4a வேல்யூ ப்ளஸ் 5i வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டே கண்டுபிடிக்கலாம். அதாவது a² - 4a நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இங்கே மைனஸ் இருக்கனால இதே மைனஸ் பண்ணணும். 9 - 4 5. அடுத்து 8 - 8 0, 16 - 16 0. சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 9 - 4. 9 - 4 என்னது? 9லேருந்து 4 கழிச்சா 5 வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5. 8 - 8 0, 16 - 16 0, 17 - 12 அதே 5. இப்போ நம்மளுக்குரிய மேட்ரிக்ஸ் 5 0 0 5. ஸோ இருக்கான்னு பாருங்கள். 5 0 0 5 நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்க மேட்ரிக்ஸும் 5 0 0 5, அதே நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். ஸோ 5 + 5 10. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 10. 0 + 0 0, 0 + 0 0, 5 + 5 10. 10 0 0 10. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இதில் போய் நான் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் என்னது? 10 0 0 10. ஸோ இப்போ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 0 0 10 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ மேட்ரிக்ஸை வந்து இதில் போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 10 0 0 10. ஓகே, புரிஞ்சிடுச்சா? எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க, ஸ்டெப்ஸையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதனால் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்த்துடலாம். The system of linear equations ax = b is constant. ஓகேங்களா? if and only if நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பு ax = b சீரானதாக அமைய தேவையான போதுமான நிபந்தனை டேஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட் தான், ஒரு தியரி மாதிரி தான். ஓகேங்களா? தியரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நேரியல் சமன்பாடோட அமைப்பு ax = b அப்படிங்கிறது சீரானதாக அமைய என்ன வந்து நிபந்தனை? ஓகேங்களா? என்ன வந்து நிபந்தனைன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ax = b இது சீரானதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல், இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். சமமாக இருந்துச்சுன்னா இந்த ax = b அப்படின்றது சீரானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ax = bன்றது சீரான இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ இதில் ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எதுனா ஏ. கோஎஃபிஷியன்ட்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னதுன்னா ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னதுன்னா a, b. இதில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பின்றது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்,
ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், A, Bன்றது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, நம்மளுக்கு என்னென்ன ஈக்குவலாக இருக்கணும்? கோஎஃபிஷியன்ட்டும் ஆகுமெண்டடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து A, அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ஆகுமெண்டட் வந்து A, B. ரேங்க் ஆஃப் A, Bயும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நிபந்தனை. ஓகேங்களா? AX = B வந்து சீரானதாக அமையணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் A, B, ஏயின் தரமும் A, Bயின் தரமும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 8th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் A, B. இது வந்து ஒரு தியரம் தான். ஸோ இது வந்து தியரம் மீன்ஸ் இது இப்படி இருந்தால் தான் இது சீரானதாக இருக்கும். இதுக்கு ஸ்டெப்ஸு, இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8th கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.